அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ஜூலை மாதம் முழுவதும் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வை இளைஞர்களிடத்தும் தமிழக மக்களிடத்திலும் உருவாக்கும் நோக்கில் அண்ணன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன இருக்குது, அண்ணன் எப்படி நம்மளை இயங்க சொல்கிறார், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. என்னங்க, போதைப்பொருள் பழக்கத்துக்கெல்லாம் என்ன ஒரு பிளான், என்ன ஒரு அறிக்கை, அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, மக்களே நம்ம ஒன்று யோசிக்கணும். இது பல்கி பெருகி காட்டாற்று வெள்ளம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணணும். இளைய சமுதாயம் சீர்கெட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்திலும் பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் விநியோகிக்கப்படுறதா செய்திகள். இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது ரொம்ப பதட்டமாக இருக்குது. நாளைய சமுதாயம், நாளைய இளைஞர்களையும் நாளைய தமிழகத்தையும் போதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அந்த வகையில் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில் ஜூலை மந்த் என்ன பிளான், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கார். அதை நாமளும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட ஓவரால் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஹோல் மந்த் ஒயிட் பேண்ட் வேர் பண்ணிட்டு மக்கள்கிட்ட, குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட போய் நான் போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க வைக்கணும் ஒவ்வொருத்தராக. இதை செய்கிறது மூலமாக போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து மீண்டு வந்து நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க நம்மளால் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் நானும் என் குடும்பமும் நாம் என்ன பண்ணணும், நாம் உறுதிமொழி எடுத்துக்கணும். ஒயிட் பேண்ட் வேர் பண்ணுறது ஒரு இண்டிகேஷன். வேர் பண்ணிவிட்டு நான் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நான் உறுதிமொழி எடுத்துக்கணும். அண்ட் தென் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த உறுதிமொழியை எடுக்க வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான். இது நம்ம எல்லாரும் செய்யணும். எந்த மாற்றமும் நம்மளிருந்து தொடங்குகிறது, அதன் பின்பு நம் குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது இல்லையா? அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ஒர்க்கை. ஸோ 2வது வாரம் சிறு சிறு குழுக்களாக அமைத்து இந்த பிரச்சாரத்தை தொடங்கணும். இதோட நோக்கம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த செய்தி சென்றடையும். இளைஞர்களுக்கு, குறிப்பாக 15லேருந்து 40 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு நாம் இந்த இன்ஃபர்மேஷனை கடத்தணும். நம்ம ஸ்ட்ரீட்டில், சூப்பர் மார்க்கெட்ஸில், நாம் போகிற ஊருங்களில், கிராமங்களில், தெருக்களில், இப்படி எல்லா இடங்கள்லையும் இந்த முன்னெடுப்பை எடுத்து இதை ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த இன்ஃபர்மேஷனை, ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணும் இளைஞர்கள் மத்தியில். அதுதான் 2வது வாரத்தோட டாஸ்க். 3வது வாரம் இளைஞர்களின் தலைமைத்துவ வாரம். அதாவது 40 வயசுக்கு கீழே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இதை முன்னெடுத்து செல்லணும். போதைப் பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அவேர்னஸை மாரத்தான் போட்டிகள் மூலமாக, யோகா, சைக்கிளிங், இப்படி நாடகம், ஸ்ட்ரீட்டில் போடுற அந்த தெரு நாடகங்கள், இது மூலமாக நடத்தி விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். இதுதான் 3வது வாரத்தோட பிளான். 4th வீக் சமூக நடவடிக்கை வாரம். இதில் மக்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்கள், பணியிடங்கள், இப்படி முக்கியமான இடத்துல எல்லாரையும் கலெக்டிவாக கலெக்ட் பண்ணி உறுதிமொழி எடுக்க வைக்கணும். விழிப்புணர்வை க்ரியேட் பண்ணணும். எல்லாரையும் இந்த டாஸ்கில் இன்வால்வ் பண்ண வைக்கணும். அப்படிங்கிறது தான் 4th வீக்கோட பிளான். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த 4 வாரத்தோட டாஸ்காக திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும், போதையில்லா தமிழகம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, போதைப்பொருள் ஒரு இளைஞர் பயன்படுத்துகிறாருன்னா அது அந்த இளைஞரை மட்டும் பாதிக்காது. அவருடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். அவரை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, அவருக்கும் அவரோட குடும்பமுக்கு மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளைஞர் நாளைக்கு வெளில ரோட்டுக்கு வந்தால் க்ரைம்ஸ், குற்றச்செயல்களில் ஈடுபடுவது யாருன்னு பார்த்திங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் தான். ஸோ சமுதாய சீர்கேடு நடக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிற, தன்னையும் அழித்து, தன் குடும்பத்தையும் அழித்து, தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தையும் அழிக்கிற
ஒரு மோசமான பழக்க வழக்கம் போதைப்பொருள் கன்சியூம் பண்ணுறது. இதை எப்படியேனும் அழித்தொழித்து நம் இளைய தலைமுறையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது. கட்சிகள் தாண்டி எல்லாருக்கும் இந்த கடமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனிபடி கேன் இனிஷியேட் திஸ், இல்லையா? நாளைய தமிழகம் நல்லதாக இருக்க, நாளைய இளைஞர்கள் நல்ல இளைஞர்களாக வாழ, நல்ல சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை நம் கைகளில் இருக்குது. அண்ணன் சொன்ன வழியில் இதை முன்னெடுத்து செல்வோம். தமிழகம் வாழ்க. நன்றி.